பலச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு ஜனம் கும்மி அடிக்குது அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தருமை மகராசா தலைய கவுந்தீங்க கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கு மேலானதாம் பேரு அடமந்தையில நின்னாலுமே வீரபாண்டி தேரு ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க தன்னால உறவ இவன் நெஞ்சோட வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க காதுல நரைச்ச முடி கண்ணத்துல குத்துது குத்துது சூரியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு உனக்கு வச்சிருக்கேன் மூச்சு எதுக்கு இந்த கதியாச்சு ஆனா கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க தன்னால உறவ அவன் நெஞ்சோட வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா மக்கள் உள்ளங்கவர்ந்தவர்கள் பாடகர்களே அப்படிங்கிற தலைப்பிலையும் பாடகிகளே என்ற அருமையான தலைப்பிலையும் மிக சிறப்பாக அந்த பாடகர்களே என்கிற அணியில் 5 பேச்சாளர்களும் பாடகிகளே என்கிற தலைப்பில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் உட்பட அனைவரும் மிக சிறப்பாக பேசினார்கள். அதில் பாடகிகள் அப்படிங்கிற அந்த அணியில் எல்ஆர் ஈஸ்வரியை குறித்தும் வாணி ஜெயராம் அம்மா அவர்களை குறித்தும் எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவருடைய பாடல்களையும் ஜானகி அம்மாவுடைய பாடல்களையும் சித்ரா அம்மாவுடைய பாடல்களையும் அநேக பேச்சாளர் பெருமக்கள் நிறைய பாடல்களை நமக்கு சொன்னார்கள். அதில் தத்துவ பாடல்கள் இருந்தது, அதில் கருத்து பாடல்கள் இருந்தது, அதில் ஏற்ற தாழ்வை நீக்குகிற பாடல்கள் இருந்தது, சமத்துவ பாடல்கள் இருந்தது. ஒவ்வொரு கருத்தையும் சொல்லிக்கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் பாடகர்கள் குழுவிலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் குறைந்தது அல்ல. தியாகராஜா பாகவதர் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1950 வரை 55 வரை அவர் இருந்த நாட்களில் கோலோச்சி அவரால் அதாவது அன்றைக்கு இருந்த நாகரிகமே அன்றைக்கு இருந்த ஆண்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தலை சீவுகிறாரோ அவர் எப்படி உடை உடுத்துகிறாரோ அதே போல் உடுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக உள்ளத்தை கவர்ந்த அருமையான பாடகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தியாகராஜர் பாகவதர் ஐயா அவர்களையும் சொல்லலாம். அதே போல் டிஎம்எஸ் சொல்லவே முடியாது, மறக்கவே முடியாது. மிக அருமையான தத்துவ பாடல்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அழகாக பாடியிருக்கிறார்கள். சோம்பேறிகளுக்குன்னு ஒரு தனியாக வெளிப்படுவதற்கு தனியாக பாடல்கள், உழைக்கிற உழைப்பை குறித்த அருமையான பாடல்கள். அதே போல் அருமையான நிறைய பேச்சாளராக பேசிய சிதம்பரம் ஜெயராமன் ஐயா அவர்கள் பாடிய பாடல்கள் அதிகமான குடும்ப பாடல்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாடல்கள், நிறைய குடும்ப பாடல்கள், கருத்தான பாடல்கள். அந்த பாடல்களெல்லாம் அருமையாக நல்ல கருத்துக்களை சிறப்பாக பாடிய அதுமான பாடல்கள். அதே போல் ஜெயஸ்தாஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல்கள், எல்லாத்துக்கும் மேலே காலம் சென்ற சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல்களையெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக பேச்சாளர் பெருமக்கள் கொண்டு வந்து பாடலாக பாடி இந்த அரங்கத்தை மிக சிறப்பாக சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் 2 பக்கமாக நிறுத்து பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அருமையான ஒரு நேரம். நாம் சொல்ல வேண்டிய தீர்ப்பு சமுதாயத்திற்கு பயனுள்ள தீர்ப்பாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு இந்த அரங்கத்துக்குள்ளே மட்டும் சொல்லுகிற தீர்ப்பாக அல்ல, அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும். ஒரு முனிவரிடத்தில் ஒரு வாலிபன் சென்றானாம். ஒரு முனிவரிடத்தில் ஒரு வாலிபன் சென்று
தன்னுடைய கைக்குள்ள இவர் எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு, ஒரு முடிவை சொல்றாரு, தீர்ப்பு சொல்றாரு. அதனால தன்னுடைய கைக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சியை, ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்து கொண்டு கையில் பிடித்து கொண்டு என்ன செய்றாப்புல, அந்த முனிவர்கிட்ட போய், நான் கைக்குள்ள ஒரு பூச்சி வச்சிருக்கிறேன், ஒரு பட்டாம்பூச்சி வச்சிருக்கிறேன், இது உயிரோடு இருக்கிறதா இல்லை இது இறந்து விட்டதா அப்படின்னு நீங்க முனிவராச்சே, நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்களே, நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்க போவோம்னு சொல்லி இந்த வாலிப பையன் கையில் வண்ணத்து பூச்சியை பிடித்து கொண்டு என்ன செய்றாரா, முனிவர் இடத்துல சென்றானாம். ஒருவேளை அந்த முனிவர் நீ கைக்குள்ள வைத்திருக்கிற அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னால் நம்ம கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டோம்னா என்ன செஞ்சிடும், அந்த வண்ணத்து பூச்சி செத்து போயிடும். இந்த பாருங்க நீங்கள் சொன்ன தீர்ப்பு தப்பு, அதனால் செத்து போச்சு பாருங்க இந்த வண்ணத்து பூச்சின்னு சொல்லிடலாம். அல்லது அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாருன்னா நாம் அதை என்ன செய்யலாம், சாகடிச்சிடலாம். அல்லது அது செத்து போச்சுன்னு சொன்னால் நாம் லேசாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அதை உயிரோடு இருக்கு, நீங்கள் சொன்ன தீர்ப்பு தவறுன்னு சொல்லி என்ன செய்யலாம், அவரை குற்றப்படுத்திடலான்னு சொல்லி அந்த வாலிப பையன் போனான். அப்போ அருமையாக அந்த முனிவர் சொன்னார், அந்த நடுவர் சொன்னார், என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது என்றாலும், அடுத்து அது இறந்து விட்டது என்றாலும் அது உன்னை பொறுத்தது தான், அது உன் கையில் வைத்திருக்கிற உன் கையை பொறுத்தது தான். நீ நினைத்தால் அதை சாகடித்து விடலாம், நீ நினைத்தால் அதை என்ன செய்யலாம், உயிரோடு கூட இருக்கிறது என்று சொல்லிவிடலாம், அது உன்னை பொறுத்தது என்று அழகாக பொதுவாக ஒரு தீர்ப்பை என்ன செய்கிறாராம் அந்த நடுவருக்கு, அந்த முனிவர் அருமையாக சொன்னாராம். ஒருவேளை அதை போல சொன்னால் இது என்ன நடுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால் நாம் இதுவரைக்கும் ரெண்டு அணியினுடைய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் அதை நிறுத்து அதை எடை போட்டு பார்க்கும் பொழுது, பாடகர்கள் பக்கத்திலையும் சமத்துவ பாடல்கள் இருக்கிறது, பாடகிகள் பக்கத்திலையும் அருமையாக நிறைய பாடல்கள், ஜானகி அம்மாவிலிருந்து அதே போல் MS ராஜலட்சுமி அம்மாவிலிருந்து அத்தனை பேர் மிக சிறப்பான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தத்துவ பாடல்களுக்கு குறைவில்லை. அதே போல் பக்தி பாடல்கள்னு சொல்லிட்டா எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடல்கள் இன்று வரைக்கும் சொன்ன மாதிரி கிராமங்களில் ஒழிக்காத அப்படிப்பட்ட அந்த பாடல்களே இல்லை என்று சொல்ல அளவுக்கு இன்றைக்கு என்ன அது இப்போ கிராமங்களில் முதல் கொண்டு ஒழித்து கொண்டிருக்கிறது. அப்போது ரெண்டு பக்கத்திலையுமே சமமாக என்ன செய்கிறது, தத்துவ பாடல்கள் அல்லது காதல் பாடல்கள் அல்லது தேசப்பற்று பாடல்கள், அடுத்து ஒற்றுமைக்கான பாடல்கள், சமத்துவ பாடல்கள் பாடகர்களும் பாடி இருக்கிறார்கள், பாடகிகளும் பாடி இருக்கிறார்கள். அப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவாக தீர்ப்பு சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா, ஆனால் அந்த நம்ம பாடகர்கள் அப்படிங்கிற அந்த குழுவில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம பார்த்தால், தியாகராஜ பாகவதர் அவர் வாழ்ந்த நாட்களிலும் சரி, அதிலிருந்து கொஞ்ச நாட்கள் வரை அவருடைய பாடல்கள் உண்மையிலே உள்ளங்கவர்ந்த பாடல்களாகத்தான் இருந்தது. அதே போல் TMS ஐயா இன்று வரை என்ன செய்கிறது, அது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சிதம்பரம் ஜெயராமன் ஐயா அவர்கள் அவருடைய பாடல்கள் இன்று உயிர்வட்டம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் ஜெயசுதாஸ் அவர்கள், சந்திரபாபு ஐயாவுடைய பாடல்கள் எல்லாம் இன்று நம்ம தேடி பிடித்து தான் என்ன செய்யணும், அதை நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் கருத்தான பாடல்கள், அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் இந்த பாடகில் பக்கத்தில் பார்க்கிற சமயத்தில் எல்லார் ஈஸ்வரி அம்மாவிலிருந்து, வாணி ஜெயராம் அம்மாவிலிருந்து, MS ராஜேஸ்வரி அம்மாவிலிருந்து, ஜானகி சித்ராம்மாவிலிருந்து அத்தனை பேர்களும் இன்றளவுக்கும் என்ன செய்யக்கூடிய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம், அதாவது சாதாரண கூலி வேலையிலிருந்து வயக்காட்டிலிருந்து அங்கே அதாவது அலுவலகம் வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிற அருமையான பாடல்கள் இந்த பாடகிகள் பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒருபோது என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியாது. அதனால இன்றளவும் மக்களின் மனசில் உள்ளங்கவர்ந்து நிற்கக்கூடிய அருமையான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற அல்லது இனி வருகிற காலங்களிலும் மனதால் என்றைக்கும் தூதுவலை அரைச்சு மாமன்ட்ட பேச போறேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஒரு காலத்தில் என்ன செய்யாது, அழியாது அப்படிங்கிற அந்த கருத்தையும் மனசில் வச்சுட்டு நிறைவா நான் ஒரு பாடலை பாடி தீர்ப்ப சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பலச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு ஜனம் கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தருமை மகராசா தலைய கவுந்தீங்க, கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கு மேலானதாம் பேரு, அடமந்தையில நின்னாலுமே வீர வாண்டி தேரு ராசாவே
உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. தன்னால உறவ இவன் நெஞ்சோட வளர்த்தான், அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. காதுல நரைச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது, சூரியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு. உனக்கு வச்சிருக்கேன் மூச்சு, எதுக்கு இந்த கதியாச்சு? ஆன கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. தன்னால உறவ அவன் நெஞ்சோட வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா என்ற அந்த பாட்டை மையமாக வைத்து மக்களின் மனங்கவர்ந்து இன்று வரை உள்ளங்கவர்ந்த அருமையான பாடல்களை பாடியவர்கள் பாடகர்களை விட ஒரு மடங்கு இன்று வரை மனங்கவர்ந்த பாடல்களை பாடியவர்கள் பாடகிகளே 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 என்று சொல்லி இந்த நல்ல தீர்ப்பை சொல்லி இந்த அருமையான பாட்டு மன்றத்தை ஏற்பாடு செய்த இலக்கிய சாரல் அமைப்பினருக்கும், குறிப்பாக அருமையான நல்லாசிரியர் மா முருகேசன் ஐயா அவர்களுக்கும், அருமையான நம்முடைய தினகரன் ஐயா செயலர் அவர்களுக்கும், அனைத்து நம்முடைய அருமையான நம்முடைய தங்கத்துறை அரசி அம்மா அவர்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்றத்தின் பாட்டு மன்றத்தினுடைய குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்.